Okay, friends. 2 days videos வந்து அப்லோட் பண்ண முடியல due to some official reasons, but continuously we will upload as per as possible. So we'll straight away go to the question. ஸோ இந்த சீரீஸில் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி அடுத்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி இது யூட்டிலைஸ் ஆஸ் எ சோர்ஸு, இதனுடைய மெத்தட்ஸ் எப்படி அது அப்ளை ஆகுது. ஸோ இதன் யூட்டிலிட்டி பார்க்கணும் ஆக்சுவலாக. அதான் நமக்கு மெயின். ஸோ அந்த வகையில் 41 கொஷின் நம்பர் 41 தி டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இன் an economy is defined as total fertility rate. ஸோ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுங்கிறது என்ன? ஸோ ஒரு ஃபீமேல் வந்து ஒரு உமன் வந்து தியர் ரீப்ரொடக்டிவ் ஏஜில் எவ்வளோ வந்து அவங்களால பர்த் கொடுக்க முடியும், அதான் டோட்டல் per 1000. ஸோ அதான் ரீப்ரொடக்டிவ் ரேட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன வருது? த நம்பர் ஆஃப் சைல்டு born per year and 1000 people in the population in a year. No. The number of children born to a couple in their lifetime in a given population. இது இல்லை. இது வந்து எதுக்கு? இந்த சைல்டு பியரிங் ஏஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெர்டிலிட்டி நார்மலி 15 to 45 மேபி இட் மேபி வெரி ஜென்ரலி அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ ஆஃப் எ உமன், நாட் எ கப்பிள். ஸோ பர்த் ரேட் மைனஸ் டெத் ரேட். இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஷின். இதை டைரெக்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ் எ உமன் would have by the end of her childbearing age. So childbearing age it will vary person to person. That means woman to woman. ஸோ அதுக்கு தான் ஜென்ரலாக கொடுத்துறாங்க. சைல்டு பியரிங் ஏஜில் வந்து அவங்களுடைய பர்த் எவ்வளோ உமன் எவ்வளோ சைல்டு பர்த் கொடுக்க முடியுங்கிறது தான் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சைல்டு பர்த் ஆஃப் ஏ உமன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வில் பி டி. ஸோ கொஸ்டின் நம்பர் 42 பார்ப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 42 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, consider the following statement. In India, non-banking financial companies. In India, the non-banking financial companies can access the liquidity adjustment facility window of the Reserve Bank. இந்த liquidity adjustment facility அது முதல்ல நீங்கள் இந்த பேங்கிங்லலாம் சொன்னது நம்ம ரிசோர்ஸில். இந்த ஆர்பிஐ வெப்சைட் போனீங்கனாலே உங்களுக்கு கிளியர் கட் டெஃபினேஷன் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் கொஷின். தென் செகண்ட் statement. In India, foreign institutional investor can hold the government securities. என்ன சொல்கிறாங்க? in இந்தியாவில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஹோல்ட் பண்ணலாமா இல்லைன்னு கேட்குறாங்க. எஸ், they can hold. In India, stock exchanges can offer separate trading platform for debts. எஸ், அதுவும் கரெக்டு. ஸோ நமக்கு ஆன்சர் பி 2 and 3. ஸோ ஆன்சர் பி டி. which of the statement given above is are correctன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா தி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் கேன் ஆக்சஸ் தி லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட். அது வந்து இல்லை, அவங்களுக்கு இல்லை. பேங்கிங் செக்டர் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஷனில் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி விண்டோ அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். தென் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோட ஹிஸ்ட்ரி, அதோட A to Z அவங்களோட வெப்சைட்டில் போனாலும் கிடைச்சிடும். ஸோ 3 facts in 1 statement. தென் இன் இண்டியா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியுங்க. FII. FDI ஒன்று இருக்குது, FII ஒன்று இருக்குது. FDIனா நல்லா தெரிஞ்சுங்க, FIIனா நல்லா தெரிஞ்சுங்க. தென் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இந்த ட்ரெஷரி பில், டிபில்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம், அந்த சேவிங்ஸு என்பி அதெல்லாம் வந்து செக்யூரிட்டிஸு. ஸோ அஞ்சு ஸ்டேட்மெண்ட்ஸ். தென் இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பிஎஸ்சி இருக்குது, நிஃப்டி இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னு இருக்குது அதன் லிஸ்ட்டு. ஸோ டோட்டலாக இந்த கொஷனில் ஒரு 7 ஸ்டேட்மெண்ட்ஸ், 7 ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி அதனோட டீட்டெயில்ஸ் யூ கேன் சே. ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள், சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுங்க. இதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இட் வில் அப்புறம் நீங்கள் மற்ற கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுவோம், இதை அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அப்படி தான் இந்த கொஷின் பேப்பரை பார்க்கணும். ஸோ கொஷின் நம்பர் 43 பார்ப்போம். ஸோ கொஷின் நம்பர் 43. In India, which of the following can trade in corporate bonds and government securities? ஸோ கார்பரேட் பாண்டில் வந்து என்னென்ன
ட்ரேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்க கண்டிப்பாக பண்ணலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பண்ணலாம், கார்ப்பரேட் பாண்ட்லாம் பண்ணலாம். தென் பென்ஷன் ஃபண்ட்ஸ் அவங்களும் பண்ணலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐசி இவங்கெல்லாம் இருக்காங்களா, இந்த ப்ரைவேட் அது வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸ், ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் பண்ணலாம். அது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல்னால் இந்த ரீட்டைல் ஷாப், ரீட்டைல் ரீட்டைல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, பெரிய பெரிய அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. எஸ், தே கேன் ஆல்சோ டூ இன் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இதில் என்ன பார்க்கணுன்னா, கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னு என்ன, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கார்ப்பரேட் பாண்ட்ஸ், இதெல்லாம் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண கூகுளில் தான் சர்ச் பண்ணி எடுக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இருந்தால் பாருங்கள் அவைலபிள் நோட்ஸில், இல்லைன்னா நீங்கள் சர்ச் பண்ணிவிடுங்க. அடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் ரேட் என்ன இந்தியாவில், இன்சூரன்ஸ்க்கு என்னென்ன கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களுடைய ரீசெண்ட் பிஎஃப்ஆர்டிஏனா என்ன, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி ஃபண்ட் அத்தாரிட்டினா என்ன, அவங்க அதில் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். தட் வில் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆக்சுவலாக சும்மா வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டு போகிறதுல ஒரு யூஸும் கிடையாது. ஆக்சுவலாக இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, வாட் நாலேஜ் யூ கெயின் ஃப்ரம் திஸ் கொஷின், அதுதான் எங்கள் அல்டிமேட் ஆன்சர். ஸோ பென்ஷன் ஃபண்ட்னா என்னென்ன, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த இபிஎஃப், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சிலது வச்சுப்போம். அதெல்லாம் என்னென்னு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வில் பி டி, ஆல். ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். கொஷின் நம்பர் 44. ஸோ கொஷின் நம்பர் 44 என்னென்னு கேட்கலாம். இதுவும் எக்கனாமிக் கொஷின் தான். ஸோ 44ல் என்ன கேட்குறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் ETF, மோட்டார் வெஹிக்கிள்ஸ், கரன்சி ஸ்வாப், which of the above is are considered financial instruments? ஸோ ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னது, கரன்சி ஸ்வாப் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அது எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகும்? ஸோ ஆன்சர் வில் பி டி 1 and 3. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் கொஷின். இது உங்களுக்கு இதுலேயே வந்திருக்கும், நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக வந்திருக்கும். அடுத்து எக்கானமி நோட்ஸில் சொன்ன ரிசோர்ஸில் படிச்சிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேருந்து என்னென்னு படிங்க, மோட்டார் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு என்னென்னு படிங்க. அடுத்து கரன்சி ஸ்வாப் மெக்கானிசம்னு என்னென்னு படிங்க. அடுத்து கொஷின் நம்பர் 46 பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தி கொஷின், பட் ஆனால் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் ஆக்சுவலாக. வித் ரெஃபரன்ஸ் டு தி செக்டர்ஸ் ஆஃப் தி இந்தியன் எக்கானமி, மோஸ்ட்லி இன் வேர்ல்டு எக்கானமி இப்படி தான், பட் அவங்க இந்தியன் எக்கானமின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சில இடத்துல வந்து வேர்ல்டு எக்கானமியில் டிஃப்ரெண்ட் டெஃபினேஷனாக இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டிக்கு, இங்கே இந்தியாவில் ஒரு டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் இருக்கும். ஸோ அந்த இந்தியான்ற அந்த வேர்டை பார்த்துங்க. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதனுடைய செக்டர்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர், அந்த மாதிரி. ஸோ ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ், அது என்ன சொல்கிறாங்க, இவங்க செகண்டரி செக்டர்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் வந்து அது டெர்ஷியரி. ஸோ டைரி ஃபார்ம் அது வந்து ப்ரைமரி செக்டர், ஏன்னா டைரெக்டாக மில்க் வந்து அது வந்து கவுலேருந்து வரலாம், இந்த பசுமாட்டிலேருந்து வரலாம், இதுலேருந்து அது டைரெக்டாக வருது. ஸோ அது வந்து டைரெக்டாக வந்து அதை அப்படியே சேல் பண்ணுறோம். ஸோ இனிஷியல் டைரி ஃபார்ம் எங்கேருந்து நம்ம இது எடுக்கிறோம், ஸோ அது வந்து ப்ரைமரி செக்டர். தென் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அது வந்து ப்ரைமரி செக்டர். சில நேஷனில் வந்து அது வந்து செகண்டரி செக்டர் தான், பட் இந்தியாவில் வந்து அது வந்து லேண்ட்லேருந்து தானே எடுக்கிறாங்க. ஸோ இட் வில் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரைமரி செக்டர். ஸோ வீவிங் கிளாத் தட் இஸ் செகண்டரி செக்டர். ஸோ அல்டிமேட் ஆப்ஷன் என்ன, option will be B for Bombay, that is only 2 is correct. Okay va. The next question பார்ப்போம். Then question number 46. Consider the following materials: agriculture residues, corn, grain, wastewater treatment sludge, wood mill waste. So which of the above can be used as a feedstock for producing sustainable aviation fuel? Answer will be all. ஸோ எல்லாத்துலேயுமே சஸ்டைனபிள் ஃபியூல் வந்து இது பண்ண முடியும். அதில் ஏவியேஷன் ஃபியூல்னால் அது சம்திங் ஒரு ப்ராசஸில் தான் வரும். பட் யூ கேன்
ப்ரொடியூஸ் ஆல் தி ஃபியூல்ஸ் சஸ்டைனபிள் ஃபியூல். ஏன்னா எல்லாமே வந்து ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் இன்னொரு முறை அது உருவாக்கிக்க முடியும். இட்ஸ் நாட் எ கன்வென்ஷனல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதில் வந்து இதை வந்து நீங்கள் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல், சஸ்டைனபிள் ஃபியூல்ஸ்னால் என்ன, இந்த ஃபியூல் செல்ஸ்னால் என்ன, இதெல்லாம் டெய்லி வருஷம் வருஷம் கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ அதை பற்றி கொஞ்சம் படித்து வச்சிங்க. So with reference to physical capital in Indian economy, consider the following pairs. So இதுவும் இந்தியன் எக்கானமி தான், ஃபிசிக்கல் எக்கானமி. ஸோ ஃபார்மர்ஸ் ஃப்ளாக் அது என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் நாட் எ ஒர்க்கிங் கேபிட்டல், இட்ஸ் எ ஃபிக்ஸட் கேபிட்டல். ஸோ தட் வில் பி ராங். தென் கம்ப்யூட்டர், தட் இஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல். யான் யூஸ்டு பை த வீவர், that is working capital.